இது வியாக்கரணம் பண்ணும்போது இந்த நம்முடைய மொழிபெயர்ப்புல ஒருவேளை அது குமாரன் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் இதனுடைய சத்தியம் என்னவென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் அவருடைய வல்லமையான அந்த வல்லமையில அவருக்கு என்று ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது இல்லையா? வார்த்தை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அவருக்கு ஜீவன் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது இல்லையா? அந்த பண்புகளில் தான் அதில் முக்கியமானது வார்த்தை என்கிற ஒரு அந்த பண்புக்கு தேவனுடைய வார்த்தை. தேவன் தமது வாயினால உச்சரித்து இவைகளெல்லாம் உண்டாக கடவுது என்று சொன்னால் எல்லாம் உண்டானது. அப்போ அந்த உண்டாக கடவுது என்று சொல்லி உச்சரிக்கிறாரே அந்த வார்த்தை தான் சொல்லுகிறது. அவர் தான் தேவன். தேவன் தமது வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரு. அந்த வார்த்தை தான் இந்த உலகத்திலே எல்லாரையும் மீட்கும் பொருளாக வந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா. அப்போ அதாவது அவருடைய சத்தம், தேவனுடைய சத்தமானது பூமிக்கு இறங்கி வந்தது. வார்த்தையான அந்த சவுண்ட், அந்த வார்த்தை அது இந்த பூமியிலே வந்தது. அப்பம் என்று சொன்னால் ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கிறான், அவன் அந்த பாவத்திலிருந்து விடுதலாகி அவன் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி சரீரத்தில் நம்ம பிழைக்கணும்னு ஒரு ஆகாரத்தை நம்ம புசிக்கிறோமோ, அதுபோல தேவனுடைய வார்த்தை என்கிற சத்தியத்தினால எந்த மனிதனும் அவனுடைய ஆத்மாவில் அவன் பிழைக்க முடியும் என்பதற்கு ஆத்ம மீட்புக்காக, ஆத்ம பிழைப்புக்காக அனுப்பப்பட்ட வார்த்தை தான் அந்த வார்த்தை தான். அதை தான் நாம் இன்னைக்கு இரட்சகர் என்று சொல்லி, தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம் நம்பி விசுவாசிப்பதற்கு தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு குமாரனாக, இரட்சகராக இந்த பூமியில வந்தார். அப்போ அது வரும்போது அவரை வெறும் வார்த்தையினாலேயே அவர் இங்க சவுண்டே கொடுத்துன்னு இருந்தாருன்னா அது மக்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொள்வாங்க, அது எப்படி ஏற்றுக்கொள்வாங்க தெரியாதனால கர்த்தர் அவருடைய ஞானத்தில் அவருடைய திட்டத்தின்படி மனிதனை எப்படி படைத்தாரோ அதே சாயலாக மனிதனை போல அந்த சரீரம் உடையவராக இருப்பதற்கு அந்த தேவனுடைய வார்த்தையாகிய அந்த சத்தியம் அது மாம்சமாய் நமக்கு வெளிப்பட்டது. அப்போ மாம்சமா வெளிப்பட்டதுன்னு சொன்னால், மாம்சமா வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரம் போல அவருக்கு சரீரம் இல்லை. கவனிச்சுக்க, நம்ம சரீரம் மாதிரி இல்லை. நம்முடைய சரீரம் முற்றிலும் மனிதர்களால் ஏற்பட்ட, மனிதர்களுடைய விதினால உருவாக்கப்பட்டது. அது ஒரு ஆணும் பெண்ணுமாக அவருடைய விதினால வருகிறது மனித சரீரம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள இங்க பூமியில நம்மை போல சரீரமாக வந்தார்னா எந்த சரீரம் அல்லாது அது தேவனுடைய வார்த்தையே நமக்கு மாம்சமாக வெளிப்படுவதற்கு பாவம் அறியாத ஒரு ஸ்திரீ கன்னியினுடைய வயிற்றில், ஏன்னா அந்த கன்னி வயிற்றில் கன்னியாகிய அந்த பெண்ணு ஒரு மாம்சத்தில் இருக்கிறாள், பாவிதான். அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து முழுமையாக, தேவனுடைய வார்த்தை முழுமையாக அந்த அம்மாவை ரட்சித்து கிருபை பெற்றவர்களே என்று சொல்லி அந்த பாக்கியவதியாக, கிருபை பெற்ற ஒரு பாக்கியவதியா புனிதமான அவளுடைய சரீரத்தில், அதாவது அந்த என்னதான் இருந்தாலும் தேவனுடைய சரீரத்துக்கு ஈடாகாது, தேவனுடைய சரீரத்துக்கு ஈடாகாத மாம்சமாகிய அந்த சரீரத்தை கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் நிரப்பி அந்த ஸ்திரீயை அவர் பரிசுத்தப்படுத்தி பாக்கியம் பெற்றவள் என்று சொல்லி, ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி, அந்த ஸ்திரீனுடைய வித்தினால தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் அனுப்பி கொடுத்து அவருடைய வல்லமை, வார்த்தை என்ற வல்லமையினால பிறந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ தேவனுடைய வார்த்தை மாம்சமாய் இந்த பூமியில வெளிப்பட்டது. காரணம், நாமெல்லாம் மாம்சத்தில் இருக்கிறோம். அந்த மாம்ச தோற்றத்தில் அவர் நமக்கு கண்ணு முன்னாடி இந்த பாவ மன்னிப்பினுடைய வேலைகளை செய்கிறாரு. அந்த விடுதலைக்கு வேண்டிய காரியங்கள் என்ன செய்ய வேண்டுமோ விடுவிப்பதற்கான முயற்சிகள், அதற்காக தேவனுடைய வார்த்தை இந்த பூமியில சிறிது காலம் அளவு என்ன, அது ஒரு 33 வருஷம் வாழ்ந்ததை பற்றி நாம் அறிகிறோம். இந்த 33 வருஷத்துல அதுவும் 3 வருஷம்தான் ஒவ்வொரு மனிதனும் ரட்சிப்பதற்கு என்று சொல்லி தேவனால் அனுப்பப்பட்ட, தேவனால் மாம்சமாய் இந்த பூமியில விளங்கின அந்த சத்தியமாகிய அந்த மாம்சத்தின் அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை மீட்டெடுப்பதற்கு
3 வருஷம் அவர் அநேக அருளும் பாடுகளை பட்டு அவர் உபதேசித்து நன்மை செய்கிறவராய் எங்கும் சுற்றி திரிந்து அலைந்து எல்லா இடங்களில சத்தியத்தை போதித்து தேவனுடைய வார்த்தையை அவர் உச்சரித்து பேசி எல்லா மக்களையும் பாவத்திலிருந்து கண்டித்து உணர்த்தி விடுவிப்பதற்கு அவர் மாம்சமானார். அந்த மாம்சமாகிய அந்த கிறிஸ்து தான் தேவகுமாரன் என்று நம்ம சொல்லுகிறோம். மற்றபடி தேவன் ஒருத்தர், அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை இந்த பூமிக்கு வந்திருக்குதுன்னு அப்படி இல்லை. அந்த மாதிரி எண்ணத்தில் நம்ம எடுக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தை நம்மை மீட்டெடுப்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக அவர் மாம்சமாய் வந்தார். மாம்சமாய் வந்தது அவருடைய மாம்சமும் நம்முடைய மாம்சமும் ஒன்றல்ல. அன்றைக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் கூட நம்முடைய மாம்சமும் அவருடைய மாம்சமும் ஒன்றல்ல. ஆனாலும் சற்றே கூட மரியாளுடைய வித்து, அந்த தேவனுடைய வார்த்தையாகிய அந்த சத்தியமானது ஒரு உருவமாக மனிதனை போல காணப்பட வேண்டும் என்பதற்காக அவர் உருவம் எடுத்திருந்தார். ஆனால் அந்த சரீரத்தை டெஸ்ட் பண்ணாலும், நம்ம சரீரத்தை டெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அது வேற, நாம வேற. அது நம்ம போல அவர் ஒரு ஏதோ ஒரு மனுஷன் நினைச்சிடாதீங்க, தேவகுமாரன் நினைச்சிடாதீங்க. அப்போ தேவன் இந்த உலகத்துல எல்லா மக்களும் பாவம் செய்து அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து போய் அவர்கள் அக்கிரமத்தில் அவர்கள் விழுந்து பாவத்தில் விழுந்து அவர்கள் அதற்கு தண்டனைக்குரியவர்களாக மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை தண்டனையிலிருந்து விடுவித்து அவர்களை மீட்டெடுத்து அவர் எந்த நோக்கத்தோடு இந்த பூமியில சிருஷ்டித்தாரோ, எந்த நோக்கத்தோடு ஜனங்களை அவர் உருவாக்கினாரோ அந்த நோக்கங்கள் பூர்ணமாகும்படி நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போவதற்காக. ஏனென்று சொன்னால் நமக்குள்ள அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவனானது அவருக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை நாம் எழுந்து போகாதபடி, எதனால நாமும் அந்த ஆண்டோடைய வார்த்தை மீறி போன பாவத்தின் நிமித்தமாய் சபிக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரம், சபிக்கப்பட்ட நம்முடைய பொருள்கள், நம்முடைய உலகம், அது மீண்டுமாக பரிசுத்தமாக்கப்பட்டு அது மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய நோக்கமாகி அவருடைய சித்தம் ஆதியிலே மனிதனை கொண்டு என்ன சித்தத்தை வைத்து அவர் உண்டாக்கினாரோ, எதற்காக ஜீவனை தந்தாரோ அந்த ஜீவனை மீண்டுமாக மீட்டெடுத்து நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போவதற்கு தான் தேவன் நம்மேல அளவில்லாத அன்பை வைத்து அவரே அவருடைய வார்த்தை என்கிற அந்த வார்த்தை இந்த பூமியில மாம்சமாகி நம்மை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் விடுவித்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். அந்த சுவிசேஷம் தான். இந்த சுவிசேஷத்தினுடைய நோக்கம் என்ன, இதனுடைய உள்ளான இதனுடைய விளக்கம் என்ன, இதுதான் என்று இந்த வார்த்தைகளால நாம தெளிவாக அறிந்து கொள்கிறோம். ஆச்சா? அதனால இந்த சுவிசேஷத்தை நாம சாதாரணமாக நினைச்சிட வேண்டாம். இதை தான் அந்த வானத்தில் இருந்து கீழே இருக்கின்ற எல்லா பூமியில் இருக்கிற சகல இடத்திற்கும் கொண்டு போவதற்கு பாவிகளாகிய ஒவ்வொரு மனிதர்களும் கர்த்தர் ஊழியக்காரர்களாக அவர் ஏற்படுத்துகிறார். பவுலை ஏற்படுத்தினார், பேதுரை ஏற்படுத்தினார், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஏற்படுத்தினார். அவர்கள் பின்பு அநேக மிஷனரிகளை ஏற்படுத்தினார். இன்றைக்கு உங்களை என்ன ஏற்படுத்தியிருக்கிறார். ஊழியம் என்பது சிலர் குறிப்பிட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் செய்கிற ஊழியம் ஒன்று. ஆனால் எல்லாருமே நம்ம ஊழியம் செய்கிறோம். கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லார் மேலும் இந்த சுவிசேஷம் விழுந்த கடமையாக இருக்குது. நம்ம மேல விழுந்து இருக்கிற கடமை, நம்ம சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. நம்ம சொல்லலைன்னா அவன் பாவம் செய்வான், பாவம் செய்து அவன் என்ன செய்வான், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் அழிந்து போகுவான். துன்மார்க்கனை மீட்டெடுத்து ரட்சிப்பதற்கு தான் தேவன் உன்னையும் என்ன தெரிந்து கொண்டார்.